ஸோ அதை வந்து அந்த டாக்குமெண்ட்டோட வச்சு வெரிஃபை பண்ணணும். இந்த டாக்குமெண்ட் எண் இருக்கா அப்படின்றத எல்லாத்தையும் செக் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ முழுமையா ஈசி மட்டும் இல்லாம கூட அதுல ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. எப்படின்னா உங்களுக்கு ஒரு ஹெச்டி லைன் போகும். நம்ம ஒரு பிளாட்டை வாங்கியிருப்போம். பிளாட்டை வாங்கிட்டு ஈசி எல்லாம் பார்ப்போம், எல்லாமே கரெக்டா இருக்கும். ஆனா மேல கூடி ஒரு பெரிய ஹை டென்ஷன் ஒயர் போகும். ஹை டென்ஷன் ஒயருக்கு கீழே நீங்க வந்து ஒரு வீடு கட்டுறதுக்கு உண்டான அப்ரூவலே கொடுக்க மாட்டாங்க. சத்தம் வேற பயங்கரமா கேட்கும். இப்ப இது எப்படி தெரியும் உங்களுக்கு? ஈஸிலையும் தெரியாது, பட்டாலையும் தெரியாது, வேற எதுலையுமே தெரியாது. இன்ஃபேக்ட் ஒரு சில ஸ்கெட்சில் தான் இருக்கும், ஒரு சில ஸ்கெட்சில் இது வரவே வராது. அப்போ வந்து லைவா பார்க்கணும் அந்த இடத்த. இந்த இடம் தானான்னு சர்வேவரை வச்சு அளந்து இந்த இடம் தானான்னு அந்த இடத்துக்கு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து அதை வாங்க முடியும். அதுக்கு முன்னாடி வெறுமனே ஈஸியை மட்டும் வச்சு நம்பி பண்ணோம்னா அது கூட ஒரு பெரிய மிஸ்டேக்ல போறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. சார், கோர்ட்ல அதிகமா பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி ஃப்ராட் அப்படின்னா அது எது சார்? அதாவது அதிகமான ஃப்ராடுன்னு வர்றது பார்த்தீங்கன்னா கோர்ட்ல கேஸ் பெண்டிங் இருக்கும். அண்ணன் தம்பி பங்காளிகளுக்குள்ள சண்டை, இந்த டிஸ்பியூட்ஸ் இருக்கும். இன்னும் ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா மைனர் ப்ராப்பர்ட்டியை வாங்கியிருப்பாங்க. ஏஜே தெரியாது அந்த காலத்தில். 10-12 வயசு பையனை வந்து இதில் போட்டு 19 வயசு பையனை போட்டுருவாங்க.